நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த அந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடு பீப்பிள் எல்லாருமே வந்து லிட்டரலி ஒரு ரோலர் கோஸ்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு எல்லாரோட மனநிலையும். எனக்குமே அப்படிதான் இருக்கு. தேவையான அளவுக்கு எல்லா எல்லா கட்சியில இருந்தும் கூட்டணி வந்தாச்சு. ஸோ மெஜாரிட்டி காமிச்சாச்சு. தயவு செஞ்சு டிலே பண்ணாம எங்க தலைவரை வந்து சிஎம் ஆக்கிடுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வேர்டுக்காக ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அதை வந்து டிலே பண்ணாம இதுக்கு மேல எங்களை நிம்மதியில ஆழ்த்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பிகாஸ் நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. இப்படி கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு ரிசல்ட், கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு நியூஸ், இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஒரே ரோதனையா இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் எங்க தலைவரை வந்து சிஎம் ஆக்கிடுங்க. போதும். சிஎம் ஆகுறதுக்குள்ள 1008 பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு சரி பண்ணணும்னா அவரை நீங்க நாளைக்கே சிஎம் ஆக்கினாதான் அடுத்தது தப்பு பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து கரெக்டான அதுக்குரிய தண்டனைகள் வந்து கண்டிப்பா வழங்கப்படும். அது எங்க தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தாதான் அவரை நீங்க அந்த சிஎம் என்ற பதவியில் உட்கார வச்சா மட்டும்தான் அதை அடுத்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். ஸோ டிலே பண்ணாம அவரை சிஎம் ஆக்குங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட். ஜோசப் விஜயனும் நான் யாரெல்லாம் அந்த வேர்டை கேட்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர் பார்க்க எப்படி இருப்பாரு, பொட்டு வச்சிருப்பாரா, அந்த வேர்டு எப்படி சொல்லுவாரு, யாரெல்லாம் வருவாங்க, யாரு கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி ஊத்த போதும் எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப வெயிட் பண்றேன் அந்த மொமெண்ட்காக. என்ன மாதிரி யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.